நம்முடன் பொருளாதார நிபுணர் சோமவல்லியப்பன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், மிக்க நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், ஒரு பக்கம் யுஎஸ் தரப்புல இருந்து அவங்க வரியை விதிச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப இங்கிலாந்துக்கும் இந்தியாவிற்கும் இடையேயான இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில? எந்த ஒரு நாட்டுக்குமே ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அவசியம். காரணம், எல்லா பொருட்களும் நம்ம நாட்டில் கிடைக்காது. நம்ம நாட்டில் கிடைக்காத பொருட்களை நாம் இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு ஏதாவது பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பணமாக கொடுக்க வேண்டும், டாலராக கொடுக்க வேண்டும். அது ஒரு அந்நிய செலவாணி, டாலர் கையிருப்பு என்ற குறைகளை ஏற்படுத்தும். அந்த விதத்துல இந்தியா ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிற போது அதிபராக ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறார். நாம அமெரிக்காவுக்கு மிக அதிகமான அளவில் கிட்டத்தட்ட $130 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அங்கிருந்து ஒரு 30-35 பில்லியன் அளவுக்கு மட்டும்தான் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம் என்பது போல மற்ற உலக நாடுகளுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய குழுவினர், நம்முடைய இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட், வர்த்தகம் போன்ற குழுவினர் பல நாடுகளுக்கும் சென்று முயற்சிகள் செய்ததுல இந்த இங்கிலாந்தோடு நம்முடைய இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஆகியிருப்பது ஒரு பலனளிக்கக்கூடிய ஒன்று. இங்கிலாந்து என்ன தர முடியுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவிலிருந்து எதை கொடுக்க முடியுமோ, குறிப்பாக இப்ப எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னது போல ஸ்காட்ச், ஜின் போன்ற விஷயங்கள் அங்கிருந்து இங்கு வரக்கூடும். இங்கிருந்து காலனி போன்ற விஷயங்கள், ஜவுளி போன்ற விஷயங்கள் போகக்கூடும். இது இரண்டு நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்கிற காரணத்தினால இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பலனடைவார்கள். இந்திய அரசாங்கமும் இங்கிலாந்து அரசாங்கமும் பலனடையும். மேலும் அமெரிக்கா என்கிற ஒரே ஒரு நாட்டை அவங்க தான் நம்ம அதிகமா ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டை மட்டுமே நாம் நம்பி இருக்க தேவையில்லை. அந்த நம்முடைய பேரம் பேசுவதில் இது ஒரு வலிமையை நமக்கு கொடுக்கும். இங்கிலாந்தோட கையெழுத்து போட்டு விட்டார்கள், இன்னும் வேற நாடுகளில் போட்டு விடுவார்கள் என்பதெல்லாம் ஒரு வலிமையை கொடுக்கும். 30-35 பில்லியன் என்பது ஒட்டு மொத்தத்தில் கொஞ்சம் குறைவுதான் என்றாலும் இது ஒரு வலிமையான ஒரு நம்முடைய போக்கை வலிமைப்படுத்துகிற ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன்.